குருவே துணை. இந்த அரிய வாய்ப்பை தந்த அனைத்து அன்பர் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். இன்றைய சிந்தனை நமக்கும் இங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமைய மகரிஷி அவர்கள் சூட்சுமமாக இருந்து நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்லட்டும். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு தடைகள் வெளியே இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நாம் இன்று கூறக்கூட கருத்துகள் அனைத்துமே அனைவருக்கும் தெரிந்ததுதான். இருந்தாலும் நாம் திரும்ப திரும்ப ஒரே கருத்தை சொல்லும்போது அது நம் கருமையத்தில் ஆழமாக பதிந்து அது செயல் வடிவமாக வருகிறது. அதுக்கு தான் நம்ம இது மாதிரி மீட்டிங்லாம் நம்ம ரெகுலராக போடுறோம். ஒரே கருத்தாக இருந்தாலும் பல விதமாக அதை சொல்லும்போது பேசும்போது அது கருமையத்தில் ஆழமாக பதிகிறது. சரி, தடைகள். நாம் அனைவரும் வாழ்க்கையை உடல் ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் நிறைவாகவும் வெற்றிகரமாகவும் இன்பமாகவும் வாழ நினைக்கிறோம். ஆனால் நம்ம அவ்வாறு வாழ்கிறோமோ அதுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் தடைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பல விதமான ப்ராப்ளங்கள் இருக்கிறது. ஆனால் தடைகள் நமக்கு வெளியில இல்லை. பேசிக்காக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள தடைகள் நம்ம கிட்ட தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் வெளியில கிடையாது. தீதும் நன்றும் திறப்பெற தாரா. அப்போ நம்ம கிட்ட தான் அனைத்துமே இருக்கிறது ஒரு கருத்து தான் நாம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இது முக்கியமா தடைகள்னு பார்த்தா என்ன தடைகள் இருக்கிறது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தனது இது ரெண்டு தான் மெயின். இந்த ரெண்டு தான் ஆரம்பிச்சுதான் மீதி தடைகள்லாம் நிறைய வருது. இந்த தான் தனது என்ற மகரிஷி ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. இந்த தான் தனது தான் 6 தீய குணங்களுக்கு தாய் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தான் தனது என்ற இந்த ரெண்டு தான் அனைத்து ப்ராப்ளங்களுக்குமே காரணமாக அமைகிறது. அப்போ நம்ம இது தான் தனதன் மூலமாக வர பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வுத்தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற கவர்ச்சி, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் இல்லாம மீதி நிறைய ப்ராப்ளம், பொறாமை, கவலை, வெறுப்பு, பகை உணர்வு, இப்படி நிறைய நம்ம ஒன்னொன்னே பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்போ இந்த முக்கியமா பார்க்கும்போது இந்த தன் முனைப்பு, ஈகோ, இந்த ஈகோ தான் அனைத்துக்குமே காரணம் அப்படின்ற மகரிஷா சொல்றாங்க. மகரிஷா ஒரு கருவியில அற்புதமா சொல்றாங்க, தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சி உண்டு பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்குமே நீதி என்று எண்ணல், பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல், புன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார், வன்மனத்தோடு எப்போதும் வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றாம் அப்படின்னு ஒரு அற்புதமா ஒரு கவியில மகரிஷி ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்க இந்த தன்முனைப்பு நமக்கு தேவையான, அதனாலதான் நமக்கு நிறைய ப்ராப்ளமே வருது. இந்த தன்முனைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பேராசைன்னு வருது. பேராசை, ஆசை இருக்கலாம், ஆசை இல்லாம மனிதன் இருக்க முடியாது. உடல் உயிரம் இணைந்தது போது ஆசை நிச்சயமாக இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த பேராசையை மாறும்போதுதான் பல விதமான ப்ராப்ளங்கள் வருது என்று அனைவரும் சொல்றோம். ஆனா நம்ம அதுல இருந்து வெளியில வரோம்னா இல்லை, இந்த பேராசை இல்லாம நம்ம எப்படி வாழ்வது, நமக்கு தேவையானதை எதுன்னு நாம் வழிமுறை செய்து கொண்டால் இந்த பேராசை இல்லாம நம்மளால வாழ முடியும். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடித்திடில் வரும் விளைவை உகி, இச்சை முறையாய் எங்கும் அமைதின்னு சொல்றாரு. ஆசை அருமேன் ஆசை அருமேன் ஈசனை ஆயினும் ஆசை அருமேன். அப்போ இந்த பேராசை என்பது நாம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாவே, எனக்கு இருக்கிறது போதும்னு அந்த ஒரு பக்குவம் வந்துட்டாவே நம்மளுக்கு தடைன்றது அது ஒரு பெரிய தடை. அதனாலதான் இன்னைக்கு பல செயல்களை புரிந்து கொண்டு நாம் பல விதமான ப்ராப்ளம்க்கு ஆளாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சினம்ன்றது அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. சினம் இன்னும் சேர்ந்தாரை கொள்ளி இன்னும் ஏமை புன்னை சொல்லும் திருவள்ளுவர் அப்புறமா சொல்றாரு. இந்த சினம் பலவிதமான ப்ராப்ளங்களுக்கு இன்னைக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது, அடுத்தது நம்மளுடைய உடல் பாதிப்பு ஏற்படுது. இந்த சினத்தினால்தான் அனைத்துமே காரணமா இருக்கு. உடல் பாதிப்பு ஏற்படுது, ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பாயில் ஆகுது. அப்போ இந்த சினம் எதுக்கு? இந்த சினமே தேவையில்லை. ஒரு கவியில சொல்றாங்க, கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூட்டி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாதது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவறுக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவன் ஆக்கும், கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரக்கொள்ளியில் தள்ளுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கோபம் எந்த விதமான நன்மையும் கிடையாது. நம்ம உடல் பாதித்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பாதித்து இருக்கிற இந்த சினம் நம்மளுக்கு தேவையே இல்லை.
அந்த சினத்தில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். அடுத்த இருக்க தலை பார்த்ததுன்னா கடும் பற்று. நமக்கே எல்லாமே தேவை அப்படின்ற அந்த கடும் பற்று, அதுதான் இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். ஒருத்தருக்கு எவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. அதனால பல விதமான ப்ராப்ளங்களையும் சந்திக்கிறாங்க. அப்போ நமக்கே வேண்டும் இல்லாமல் இருப்பதை அனைவரிடம் பகிர்ந்து கொண்டு நமக்கு தேவைக்கு அதிகமாக உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது சிறப்பாக அமைகிறது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை நான் பெரியவன் சொல்லுகிறது, அல்லது ஒருத்தர் தாழ்ந்த மனப்பான்மையோடு இருக்கிறது, ஒருத்தர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒருத்தர் நான் தான் பெரியவன் நினைச்சுக்கிறது, இன்னொருத்தர் ஐயோ என்னால முடியுமா தன்னம்பிக்கையே இல்லாம இருக்கிறது. அப்படியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த தன்னம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும், இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால்தான் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வருது. நம்மளால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லை. அதுவே ஒரு பெரிய தடை. மைண்டு தான் அனைத்துக்குமே காரணம். என்னால முடியும், நான் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைச்சா கண்டிப்பா நாம் எதையுமே சாதிக்க முடியும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாற்றம் பெறுவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். விவேகானந்தர் உணர்வுல சொல்றார், உன்னால் எதையும் செய்ய முடியும், நீ உன்னால் எதையும் நீ சாதிக்க முடியும். நீ பலவீனன் என்று நம்பி விடாது. நீ அனைத்துமே உன்னால் சாதிக்க முடியும். நீ பலவீனன் என்று நம்பி விடாது. உன்னில் உள்ள தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துன்ற, உங்ககிட்ட அனைத்து ஆற்றல்களும் இருக்கிறது, உன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பற்றி விவேகானந்தர் நிறைய சொல்றார். அதுல அவருக்கு சொன்ன ஒரு 12 கருத்துக்கள், இது ரொம்ப முக்கியமான இந்த 12 கருத்துக்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அவர் ஹவு டு பில்ட் எ செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு ஒரு 12 காரணங்கள் கொடுக்குறார். கன்விக்ஷன், முதல்ல நம்பிக்கை. நம்ம பண்றது எது எடுத்தாலும் நம்ம அதை நம்பிக்கையோட செய்யணும், முடியுன்ற ஒரு நம்பிக்கை. அடுத்தது ஹார்ட் ஒர்க் அல்லனா ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட்டா நம்ம ஒர்க் பண்ண பழகிக்கணும், எப்படி செய்தா பண்ண முடியும் நம்மளுடைய இதுன்ட்டு. அடுத்தது வில் பவர். எதுக்குமே நம்மளுக்கு ஒரு வில் பவர் இருந்தாதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும். அந்த வில் பவர் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த வில் பவர் என்ற அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுடைய சுயநலமும் முக்கியம். அதாவது நம்ம சுயமா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண நம்மளே தெரியணும், நம்மளை மதிக்கணும். நம்மளால முடியும்ட்டு முதல்ல யாரும் மீதி பேர் நம்மளை மதிக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை நம்ம மதிக்க கத்துக்கணும். அடுத்தது ப்ரிப்பரேஷன். இது ரொம்ப முக்கியமானது. மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜியில் 5 P's சொல்லுவாங்க. ப்ராப்பர் பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பரா பிளான் பண்ண தெரியணும். கம்யூனிகேஷன், இது கம்யூனிகேட் ப்ராப்பரா பண்ண தெரியணும். எப்போ கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி என்ன வேர்டை யூஸ் படுத்தணும், எந்த நேரத்தில் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல இந்த கம்யூனிகேஷன் பிளேஸ் எ மேஜர் ரோல். அங்கதான் நிறைய ப்ராப்ளமே வருது. இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா சிறப்பாக நம்மளால பண்ண முடியும். கமிட்மெண்ட், அதுல பண்ணதுக்கு நம்ம செய்யற ஒரு செயலையும் கமிட்மெண்டோட செய்யணும், இன்வால்மெண்டோட செய்யணும். அந்த இன்வால்மெண்ட் இருந்தாதான் நம்மளுக்கு என்னைக்குமே நம்ம செய்யற செயல் சக்சஸ்ஃபுல்லா முடியும். டிஸ்கிரிமினேஷன், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்கிற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவம் இருந்தாதான் நாம் சிறப்பாக செய்ய முடியும். அது எது நல்லது எதுன்னு தெரியாது, கெட்டது எதுன்னு தெரியலாட்டி நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது. ஒரு கோல், எய்ம் இருக்கணும், வாழ்க்கையில எய்ம் இருக்கணும். அப்துல் கலாம் அதை தான் சொல்றாரு, கனவு காணு, நீ கனவு காண்பது தூக்கத்தில் அல்ல, நீ கனவு உன்னை தூங்க விடாமல் இருப்பது கனவுன்றார். அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு எய்ம், ஒரு கோல், அந்தந்த ஏஜுக்கு தகுந்தா போல அனைவரும் ஒரு எய்ம் வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஸோ அதனால ஒரு எய்மோட நம்ம பண்ணணும். கான்சென்ட்ரேஷன், நம்ம கான்சென்ட்ரேஷன் முக்கியம். நம்ம செய்யற தொழில் எது செய்தாலும், எந்த செயல் செய்தாலும் அதில் முழுமையாக நம்ம ஈடுபடுத்தி கொண்டு இன்வால்மெண்டோட 100% டெடிகேஷனோட நாம் செய்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியும். லைஃப் இஸ் நாட், லைஃப்ன்றதுக்கு அர்த்தம் என்னங்கன்னா லைஃப் லவ் ஆல், இன்வால்வ் 100% in whatever you do. If you do that, you will have a fun and enjoyment அப்படின்றாங்க. ஸோ லவ், அடுத்தது அன்பு. இந்த லவ் அந்த இன்வால்மெண்ட் இது ரெண்டும் இருந்தா, கான்சென்ட்ரேஷன் இன்வால்மெண்ட் இது இருந்தாவே நம்ம சிறப்பாக நம்மளுடைய செயல்களை வெற்றிகரமாக செய்ய முடியும். நம்மளுடைய நம்பிக்கை, என்னுடைய பலம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய பலம் என்ன, வீக்னஸ் என்னுடைய பலவீனம் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்கும் வாய்ப்புகள் என்ன, த்ரெட்ஸ் எனக்கு இருக்கும் எதிர்ப்புகள் என்ன, இப்படின்றத நம்ம ஒன்று அனலைஸ் பண்ணி நம்மக்குள்ளேயே நம்ம இந்த ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கோ அந்த பலத்தை கொண்டு அந்த பலவீனத்தை மாற்றி அமைத்து கொண்டு பழகிக்கொள்ள வேணும். நம்மளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய வீக்னஸ் பலம்னு தெரிஞ்சுட்டாவே நம்ம அந்த வாய்ப்புகளை ப்ராப்பரா பயன்படுத்த முடியும். அந்த வாய்ப்புகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த போல நம்ம செயல் புரியும் போது கண்டிப்பாக நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அன்வான்ட் எதிர்ப்புகள் தான் நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவி ஆகட்டும், சேட்டிங் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்னைக்கு நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க டைம் பிளானிங் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா பண்ணா அன்ப்ரொடக்டிவ் டைம் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நிச்சயமா இருக்கும்.
அந்த அன்ப்ரொடக்டிவ் டைமை we can make it useful. அதை பண்றதுக்கான முயற்சிகள் நாம் கண்டிப்பாக எடுக்கும்போது நிச்சயமாக நாம் இந்த தடைகள்லாம் வெளில இருந்து வர முடியும். அடுத்து முறையற்ற பால் கவர்ச்சி, இன்னைக்கு நிறைய நியூஸ் பார்க்குறோம். இன்னைக்கு ரேப் என்ற நியூஸே இல்லாத, நியூஸ் பேப்பரே இல்லாத ஒரு கேவலமான சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அது தகுந்த மனப்பக்குவம் வரல. இன்னைக்கு மகரிஷியா கொடுத்த இந்த காய்கல்ப பயிற்சி மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சியை நாம் மக்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லணும். இந்த முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து நம்ம வெளிப்படும் போது அதனால பல விதமான ப்ராப்ளங்கள் ஏற்படுது. வஞ்சம், இந்த வஞ்சம்ன்றது அனைத்து அவன் இன்னைக்கு செய்தானே நான் திருப்பி இப்படி செய்ய போறேன் அப்படின்ற அந்த வஞ்சம் இருந்தாவே நமக்குள்ளே நம்மள ஒரு எனிமிட்டி நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். மகரிஷியோட ஒரு அற்புதமான கான்செப்ட் இங்க நம்ம நினைவு கூர்ந்தால் இந்த வஞ்சமே இருக்காது. நம்மளுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் மகரிஷியா ரொம்ப கிளியரா சொல்றாங்க, துன்பம் எதுக்கு வருது? வினைப்பயனே தேகம் கண்டாய். பாவ பதிவுகளின் காரணமாக தான் நமக்கு துன்பமே வருகிறது. அந்த துன்பம் வரும்போது நம்மளுக்கு பாவம் போச்சு அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டா அதை நம்ம மனசு அந்த துன்பமும் சீக்கிரமா விலகிடும். அது மட்டும் இல்லாம நம்ம தேவையில்லாம மற்றவர்களுக்கு மேல அந்த கோபம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மகரிஷியோட ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம். இதை நம்ம கடைபிடிச்சாவே வாழ்க்கையில நிச்சயமாக சிறப்பாக வாழ முடியும். இதெல்லாம் நான் பர்சனலா என் லைஃப்ல அனுபவித்த உண்மைகள். இதெல்லாம் நான் என் லைஃப்ல பண்ணது. எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி வித்தின் 1 month நான் ரெக்கவர் ஆனேன் ஆஃப்டர் 60 years. அப்ப டாக்டரே கேட்டாங்க எப்படி இது முடிஞ்சதுன்னு. 2 1 வாழ்த்துக்கள். 2வது இந்த மனவளக்கலை கொடுத்த தைரியம். இது எனக்கு நான் பாவமா, இது பெரிய எனக்கு பாவப்பதிவு போயிடுச்சு, நான் சந்தோஷப்பட்டேன். அதனால இது கஷ்டமாவே எடுத்துக்கல, எனக்கு அதனாலதான் கியூர் ஆச்சு. இதெல்லாம் உண்மையாவே எனக்கு நடந்த அனுபவங்கள் சொல்றேன், அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால நம்ம அந்த அந்த வஞ்சத்தோட நான் பகை அவனுக்கிட்ட அவன் எனக்கு அன்னைக்கு பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த வெறுப்பு உணர்ச்சியோட எல்லாம் இருக்கிறத விட்டு அவர்களையும் வாழ்த்ததும். அதனால்தான் நம்ம தவ முடிவுல அற்புதமா மகரிஷி கொடுத்திருக்காங்க, இன்னல் புரிவோர் எதிரியாக நினைப்போர் அவரையும் கருணையோடு வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த வஞ்சத்தை விட்டாலே நம்மளுக்கு நிறைய தடைகள் போகும். பொறாமை, போட்டி, பொறாமை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பொறாமை மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்றது, அவன் அப்படி இருக்கிறானே நான் ஏன் இல்லை, இந்த கம்பாரிசன்லாம் தேவையில்லையே. ஒரு குழந்தை நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், 90% வாங்கியிருக்கிறோம். ஆனா பக்கத்து வீட்டு பையன் 95 வாங்கணும்னா அந்த இருக்க மகிழ்ச்சி அங்க போயிடும். முதல்ல 90 இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பையன் 95 வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டவன ஏன் அவன் 90 நீ ஏன் 95 வாங்கல? ஸோ இது மாதிரி ஒரு கம்பாரிசன், இந்த கம்பாரிசனாலே இன்னைக்கு நம்மளுக்கு பல விதமான ப்ராப்ளங்கள், மன உளைச்சல் மட்டும் இல்லாம நம்மளால அடுத்த ஸ்டேஜ் நிறைய தடைகள்லாம் இதனால தான் ஏற்படுது. அதனால அந்த போட்டி, பொறாமை, வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. பகை உணர்வு, வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தாவே அதுவே பெரிய தடை. நமக்குள்ள இதெல்லாம நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசு எப்படி நினைக்குதோ அது மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்க திரவங்கள், ஆசிட்ஸ் நிறைய நம்ம உடம்புல பல ஆசிட்லாம் சுரக்குது. இன்னும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல எப்படி எவ்விதமான ஆசிட்ஸ் எல்லாம் சுரக்குதுன்னு. அப்ப நம்ம உடம்புல நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்த போல்தான் ஆசிட் சுரக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு குறிப்பு ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க. ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக தூக்கு போடுறதுக்கு பதிலாக பாம்புல வச்சு அவரை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சுக்காக கேட்டு அதை பர்மிஷன் வாங்குறாங்க. அப்புறமேல அந்த தூக்கு கைதியாக எல்லாம் இது பண்ணிட்டு பாம்புல வச்சு குத்துற மாதிரி, ஆக்சுவலா பாம்பு குத்தல, 2 பின்ன வச்சு குத்துறாங்க. தூக்கு கைதி இறந்துட்ட பிறகு அவருடைய பாடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல பாம்பின் விஷம் இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ரிசர்ச்ல போட்டிருந்தாங்க. அப்போ அவருடைய மனம், அவருக்கு பாம்பு தான் கொத்த போகுதுன்னு அவர் என்னதுனாலே அது மாதிரி ஒரு விஷ கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகி அவர் அந்த பயத்திலேயே அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு ரிசர்ச் குறிப்பு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த எண்ணம் எப்படி இருக்கிறதோ அது தகுந்த போல்தான் நம்ம உடம்புல இருக்க அனைத்து ஆர்கான்ஸ், செல்ஸ் ஆகட்டும், நம்ம எண்டோகிரைன் கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே நமது எண்ணத்துக்கு தகுந்த போலதான் நம்மளுடைய சுரப்பிகள்லாம் சுரக்குது அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் குறிப்பு சொல்றாங்க. செரோட்டோனின் அப்படின்ற ஒரு அற்புதமான சுரப்பி, அது ஹாப்பி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்றாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த செரோட்டோனின் அதிகமாக சுரக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் குறிப்பு. அது மாதிரி மெலட்டோனின் ஒரு தூக்கம் இருக்கணும். அதுவும் ஒரு சுரப்பிகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு மனசுக்கு தகுந்த போல் தான் இந்த அனைத்து சுரப்பிகளும் சுரக்குதுன்றது ஒரு அற்புதமான ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மனசை நாம் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம கவலையெல்லாம் விட்டு கவலையினால எந்த விதமான பயனும் இல்லை. யாதனின் நிக்கியா நோதல் அதனின் இல்லன் அப்படின்னு திருவள்ளுவர் அற்புதமா சொல்றாங்க. நம்ம எதை விட்டு வர்றோமோ அதுல இருந்து நம்மளுக்கு துன்பம் வராது. அப்போ தேவையில்லாம அனைத்தையும் என்னதுன்னு வரும்போதுதான் நம்மளுக்கு பல விதமான ப்ராப்ளங்கள் வருது. சந்தேகம், இது அனதர் முக்கியமான ப்ராப்ளம். இன்னைக்கு குடும்பத்திலே ஆகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகட்டும், இந்த சந்தேகமே நிறைய ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளமா இருக்கு.
சந்தேகிக்கும் போதே நம்மளுக்கு லைஃப் நம்மளுடைய லைஃப் வந்து சிறப்பா இருக்கணும்னா, கணவன் மனைவியோட நட்பு சிறப்பா இருக்கணும்னா, இந்த சந்தேகம் இன்னைக்கு நிறைய கேஸ் பார்க்கிறோம். இந்த சந்தேகத்தினால நிறைய பேர் டைவர்ஸ்க்கு போறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 55,000 டைவர்ஸ் கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. இது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஒன்னு ஈகோ, அடுத்தது சந்தேகம். இந்த சந்தேகன்றதை நம்ம எடுத்துட்டு சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகன்றது தேவையில்லை. ஒருத்தர் ட்ரஸ்ட் ஈக்குவேஷன் வேணும். 5 T's சொல்லுவாங்க. ஒன்னு ட்ரஸ்ட், யூ ஹேவ் டு பிலீவ். உங்க லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், யாரா இருந்தாட்டும் அந்த ட்ரஸ்ட் இருக்கணும். டச், அன்பான அரவணைப்பு. தென் யூ ஹேவ் டு திங்க் பண்ணிட்டு டைம் அண்ட் டாக், நேரம் பார்த்து பேசணும். 5 T's சொல்றது. இந்த 5 T's நம்ம ஃபாலோ பண்ணாவே நிறைய இதுல நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அடுத்தது குற்ற உணர்வு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களாம் அவங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்குள்ளே மன வருத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அது தேவையில்லை. தப்பு பண்ணியாச்சா, நான் தப்பு பண்ணிட்டேன் ரைட்னு ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்திக்கிறேன் அதுபடின்னு அந்த உணர்வோட நம்ம அடுத்தது போயிடணும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் வருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும். அப்ப அந்த தவறு தவறிதான் செய்யறோம். அந்த தவறு செய்வதே வந்து தப்புன்றது என்னன்னா, தெரிஞ்சே நம்ம செய்யறதுதான் தப்பு. அந்த தெரிந்து செய்தா கண்டிப்பா அதுக்காக வருந்திதான் ஆகணும். நம்ம தெரியாம செய்துட்டா அதுல இருந்து நம்ம வந்து ஓகே சாரின்னு சொல்லிடலாம். யாருக்காவது அதனால பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அடுத்தது நம்மள அனலைஸ் பண்ணலாம். அதுக்குதான் மகரிஷி வந்து அற்புதமான இன்ட்ராஸ்பெக்ஷன் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், எப்படி இருக்கு, நான் எதனா தவறுகளா பண்ணனா, யாராவது மனசை புண்படுத்திட்டேன்னா, இப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த குற்ற உணர்வுல வெளியே வந்துடும். நம்ம யாராவது பாதிச்சுட்டா நம்மளுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த விதமான ஐயம் இருக்கக்கூடாது. இதுல ஒன்றும் பிரஸ்டீஜ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அது பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஃப்ரீ ஆயிடும். இதெல்லாம் நம்ம நிறைய கண்டுபிடிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ஸ்டேஜ் நம்ம ரொம்ப ஈஸியா போயிட முடியும். அதனால அந்த குற்ற உணர்வை வந்துட்டு நம்ம வெளியில வந்துடலாம். அடுத்தது தாமத போக்கு. இது ஒரு முக்கியமான தடை. நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பண்ணதை இன்னைக்கே பண்ணி முடிக்கணும். நம்ம ப்ராப்பரா பிளானிங் பண்ணி திட்டமிட்டு செயல்புரிந்தா இன்னைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்பயும் நம்ம பிளான் பண்ணும்போது சில நேரத்துல நம்மளுக்கு முடியாம போயிடும். பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் 90% கம்ப்ளீட் பண்ணலாம். அது இன்னைக்கு முடியறத நாளைக்கு பண்ணலாம் நம்ம மாற்றி போடும்போது அதனால பலவிதமான ப்ராப்ளம் வந்து ஆளாவது தவிர அந்த செயலை சில நேரத்துல முடிக்காம போயிடும். நாளை நம்ம கிட்ட கிடையாது, இன்றுதான் நம்ம கிட்ட இருக்கு. நாளை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு என்ன நான் பண்ண முடியுமோ அதை இன்னைக்கே நான் பண்ணி முடித்தால் அந்த தடையிலிருந்து நம்மளால வெளியில வர முடியும். இது முக்கியமான அனுபவம். அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள். அது பாசிட்டிவ் திங்கிங் இல்லாம எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட். இது ரொம்ப நம்ம அனைவரையும் இது வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளுறது இந்த நெகட்டிவ் தாட்ஸ். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட் இருந்தா நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது. பாசிட்டிவ் திங்கர்ஸ் ஆர் ஒன் who find a solution to the problem. நெகட்டிவ் thinkers are one who find a problem in the solution அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றார். அப்போ நெகட்டிவ் திங்கர்ஸ் வந்து அங்க சொல்யூஷன் இருந்தாலும் அதுல ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறான். பாசிட்டிவ் திங்கர்ஸ் will find a solution. அப்போ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்தாவே அந்த நிறைய விஷயத்தில் நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாம அந்த எதிர்மறையான எண்ணங்களிலே நம்ம வந்து அவசப்படுறோம். அதனால அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை. அதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஒரு விஷயம் நடந்து விட்டா கூட நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடந்த கால பாதிப்பு நிறைய இருக்கும். ஐயோ எனக்கு சின்ன வயசுல இப்படி ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டேன், அப்படி ஆயிடுச்சுன்னு அந்த எண்ணத்திலே இருப்பாங்க. அதுல இருந்து நாம் என்ன கத்துக்கொண்டோம், அந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்று அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பா நடத்த முடியுமே தவிர அந்த கடந்த கால பாதிப்புலயே நம்ம இருந்துகிட்டு இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால சிறப்பா போக முடியாது. அதனால இந்த கடந்த கால பாதிப்புலேருந்து நம்ம வெளில வரணும். இன்னைக்கு நிறைய ஒன்று ப்ராப்ளம் என்றால் பழக்கத்துக்கு மகிழ்ச்சி அதே சொல்லுவாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் உள்ள தடைமாற்றம். அப்போ இந்த பழக்கம் இது மாதிரி ஒன்று பழகிருக்கும், ஒரு ஹேபிட், அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சோன்னா மாத்திக்கணும். சுயமாய் சிந்தித்தே தெளிவான்றாங்க. நம்ம சிந்திக்கணும், சிந்திச்சு இது நல்லதா இல்லையான்னு பார்த்து அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகாம அந்த பழக்கத்திலிருந்து ஓகே இது நல்லது இல்லை அப்படின்னா நம்மளுடைய செயலை மாற்றி கொண்டு அமைத்தாலே அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சலிப்பு. எப்ப பார்த்தாலும் ஒரு சலிப்பா ஏற்படுத்திக்கிறது, ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாம ஒரு ஐயோ செய்யணுமா கஷ்டமே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரு சலிப்போட இருக்கிறது. அந்த சலிப்புல இருந்து எதுவுமே ஆர்வமா செய்யுங்க. ஒரு செய்யும் போது ஆர்வமா செய்தா அந்த சலிப்பு இருந்தாவே நம்மளுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம அந்த சலிப்போட எதுவுமே சிறப்பாக செய்ய முடியாது. அது மீதி பேர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு. அடுத்தது முக்கியமான ஒண்ணு வந்து மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு. அவங்க கிட்ட நம்ம எப்ப எதிர்பார்க்கிறோமே அப்பயே நம்மளுக்கு நிறைய விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். அவங்க செய்வாங்கன்னு நினைச்சு கடைசியில் அவங்க செய்ய மாட்டாங்க.
அதுல நம்மளால முடிஞ்சதை நம்ம தான் செய்யணும். நம்மளால முடிஞ்ச ஒற்றை மற்றவர்கள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே கூடாது. என்னால இது முடியுமா, நான் பண்ணிடணும். குடும்பத்திலே இது நிறைய ப்ராப்ளங்கள் வருது, எதிர்பார்ப்பு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க போகுது. அவங்க பண்ணலன்னு சொல்லும் போது ஐயோ பண்ணலையேன்னு அவங்க மேல ஒரு வெறுப்பு, அது மாதிரி அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி இதெல்லாம் அதனால சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், இதெல்லாம் நம்ம தேவையில்லாம அதை பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம எதிர்பார்ப்பு வேணாம். நம்மளால என்ன பண்ண முடியும் அதை கண்டிப்பாக நம்ம பண்ணவே நிறைய இந்த ப்ராப்ளங்களை நம்ம சால்வ் பண்ண முடியும். மற்றவர்களை விட நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது, அவங்க பெரிய பணக்காரனா இருக்கான், அவன் பெரிய கார் வச்சிருக்கிறான் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க உள்ள பெரிய ஆடம்பரமா இருக்கிறான்னு. அவங்க உள்ள போனாதான் அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் தருங்க. வீடுக்கு வீடு வாசல் படிதான். நம்ம எங்கேயுமே யாருமே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஒரு அற்புதமான கவிதை சொல்றாங்க. நம்மளுக்கு வர்றது எதுவுமே நம்ம நம்ம அந்த மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கேயே நம்மளுக்கு மன நிம்மதி போயிடுது. நம்ம எதுவுமே சிறப்பாக செய்ய முடியாது. அதனால இருக்க வேணாம். நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய என்னுடைய நாலேஜ் என்ன, என்னோட டேலண்ட் என்ன, நான் எவ்வாறு இருக்கிறேன், என்னுடைய வயது என்ன, அதுக்கு இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல நம்ம செயல்களை நாமே சிறப்பாக செய்து கொண்டால் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, பிறருடைய கருத்துக்காக நம்ம கவலைப்படுவது. ஐயோ மீதி பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மள இப்படி சொல்லிடுவாங்களா, அவங்க நான் இப்படி இருக்கிறேன். நிறைய பேர் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் எஸ்பெஷலி திருமணம் போகும்போது ஏகப்பட்ட நகை போட்டுருவாங்க. ஏன்னா மீதி பேர் நகை போடாம போனா அவங்க தப்பா நினைச்சுவாங்களா, அவங்க பிரஸ்டீஜ் போயிடுமான்ட்டு ஏதோ ஒரு கடன் வாங்கியாவது அல்லதுன்னா ஏதோ ஒரு கவரிங் நகையாவது போட்டு போவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நம்மளாவே இருப்போம். நம்ம மீதி பேர் என்ன சொல்றாங்கிறதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீதி பேர் நல்ல கருத்துக்களை சொன்னா அதை ஏத்துக்கணும்னா கண்டிப்பாக ஏத்துக்கலாம். ஆனா தேவையில்லாத சில இது சொல்லும் போது நம்ம அதை பத்தி ஏத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலங்களை அலட்சியப்படுத்தி தான் ஆகணும். மனுஷ கவலை இல்லாதான் சொல்லுவாங்க. அலட்சியப்படுத்த வேண்டியதே நம்ம அலட்சியப்படுத்தி தான் ஆகணும். சிலது அனுபவிச்சு ஆகணும்னா அனுபவிச்சுதான் ஆகணும். சிலது உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், சிலதை தள்ளி போடலாம். அது மாதிரி நம்ம தேவையில்லாத மீதி பேர் என்ன சொல்லுவாங்கன்றதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. திட்டுறவங்க திட்டுவாங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்துவாங்க, அதை பத்தி கவலை இல்லை. போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவலுக்கும் உயர்வாழ்வை மதித்து உலகம் காத்து மனையறத்தின் ஒளிவலுக்காய் வளமோங்கி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ஒரு அற்புதமான ஒரு கவியில சொல்றாங்க. அதனால நம்ம மீதி பேர் கருத்துக்களை பத்தி நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நல்ல கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இந்த தோல்வியை நினைத்து பயப்பது. இது ரொம்ப அணைக்கமா, எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ, ஃபெயில் ஆயிட்டா என்ன, அது மட்டும் நிறைய ஈவன் எல்டர்ஸ் கூட பெரியவங்க கூட தோல்வியை நம்ம நினைத்து பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோல்விதான் நம்மளுடைய வெற்றியின் முதல் படிக்கட்டு. அதனால தோல்வியை நினைச்சு நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதுல இருந்து என்ன லெசன், தோல்வி அடையாம இன்னைக்கு பெரிய தலைவர்களாகட்டும், பெரிய ஞானிகள், யாருமே தோல்வி அடையாதவங்க கிடையாது. வாழ்க்கைன்னு இருக்கும்போது தோல்வி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அப்போ அந்த தோல்வியிலிருந்து நமக்கு வரும் பாடங்களை நாம் பயின்று கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம சொல்லணுமே தவிர அந்த தோல்வியிலே நம்ம மனம் வாய்ந்து இருந்துட்டா அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போட முடியாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா அந்த தோல்வி இருந்து பாடத்தை கத்துக்கணும். விடாமுயற்சி வேணும். அந்த தோல்வியில ஏன் அடைஞ்சது அப்படின்ட்டு முயற்சி மட்டும் இல்ல, விடாமுயற்சி வேணும். அந்த விடாமுயற்சி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை அடைய முடியும். முயற்சி என்று ஒன்றை மட்டும் மூச்சு போல் சுவாசிப்போம், லட்ச கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு, ஒரு அற்புதமான பாட்டுல சொல்றாங்க. சோ நம்ம முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிக்கலாம். அந்த முயற்சி இருந்தாதான் நம்ம வெற்றி அடைய முடியுமே தவிர அதுக்காக நம்ம என்னைக்குமே அந்த முயற்சியை விடக்கூடாது. முயற்சி மட்டும் இல்ல, விடாமுயற்சியோட இருக்கணும். இது இருந்தாலும் நம்ம சிறப்பாக நம்ம செயல்பட முடியும். நம்ம இன்னொன்னு அடுத்தது என்னன்னா, நம்ம மனசுல தேவையில்லாத குப்பைகள்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கிறோம். இந்த குப்பைகள் தான் நம்மளுக்கு அனைத்து நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு, அன்னைக்கு அந்த காலத்துல நடந்தது, இந்த காலத்துல நடந்தது, இல்லாத அன்வான்ட் திங்ஸ், அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம குப்பைகள் இருக்கு. அந்த குப்பைகள்லாம் நம்ம எடுத்து வெளில போடணும். ஆனா அதுக்குதான் மகசரி அகத்தாய்வு சொல்றாங்க. அந்த அகத்தாய்வுல ஒன்னொன்னா எடுத்து இந்த எண்ணங்கள் வரது, சஞ்சித கர்ம பிராரத்த கர்மம் மூலமாக நமக்கு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வரும்போது நம்மளுடைய அனுபவம் என்ன, தற்கால சூழ்நிலை என்ன, பின் விளைவுகள் என்னன்னு ஆராய்ந்து நம்ம எடுக்கிறதா ஆகாயம கர்மமா மாறுது. அந்த ஆகாயம கர்மம் நாம் செய்வதற்கு முன் நாம் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவையில்லாம் தூக்கி வெளியில மனசுல இருந்து வெளியில அறிஞ்சு அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுனாவே அதுவே நம்மள ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம மன பாதிப்பை ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம். நிறைய நேரத்துல மன பாதிப்பு, மன உளைச்சல் தான் நிறைய பேருக்கு காரணமா இருக்கு. அப்போ அன்வான்ட் திங்ஸ் இதை வச்சு, அது மட்டும் இல்லாம இதை வச்சு மறுபடியும் அந்த ரிவெஞ்ச் எல்லாம் வர்றது கூட இந்த அன்வான்ட் தாட்ஸ்னால தான் வருது. ஏன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா தான் தேவையில்லாதெல்லாம் நம்ம போட்டு
நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அவன் அன்னைக்கு பண்ணான் அப்படின்ற போது தேவையில்லாத எண்ணங்கள் தான் நம்மளுக்கு பல விதமான ப்ராப்ளங்கள் கொடுக்குது. நம்ம ஒரு செயலையும் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம சிறப்பா பண்ணணும். நான் முதலே சொன்ன ஆட்டிடியூட், நீங்க இந்த இங்கிலீஷ் வேர்டு ஆட்டிடியூடுடைய வார்த்தை, அந்த ஆல்பபெட்டிக்கல் வார்த்தை நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த A1 அது மாதிரி T அதுக்கெல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இட் வில் கம் 100ன்னு வரும். அந்த வார்த்தையிலேயே அந்த செயலே இருக்கு. அப்ப அந்த நம்ம அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செயலை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப புயல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த புயலின் நடு மையத்தில் அமைதி தான் இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய புயல் இருந்தா கூட வெளியில சுற்றுப்புறத்தெல்லாம் விதா இருக்கு. அந்த நடு மையத்துல எப்படி அமைதி இருக்கிறதோ அது போல் நம்ம அமைதியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோன்றதுதான் நம்மளுக்கு, நம்ம எப்படி வாழ்க்கை சிறப்பாக நடத்தி கொள்வது அப்படின்றதான் நம்ம இருக்கணுமே தவிர அனுமிடம் நம்ம அப்பதான் நம்மளுக்கு எந்த செயல் செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும். அந்த புயலுக்கு மத்தியில இருக்கிற எப்படி அமைதியா இருக்குமோ அந்த அமைதியா இருந்தாதான் நம்மளால எதுவுமே சிறப்பாக செய்ய முடியும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் ப்ராப்ளம் என்னன்னா என்ன ஒரு அதாவது நிறைய பேர் இப்ப அவங்களோட புகழணும் அப்படின்றத நிறைய பேர் விரும்புறாங்க. அது தேவையே இல்லை. அதுல நிறைய இது பாத்தீங்கன்னா பின்னாடி நேரா பேசுறவங்க ஒண்ணு இருக்கும், பின்னாடி பேசுறவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம எப்பொழுதுமே மனசை சந்தோஷமா வச்சிருப்போம். சந்தோஷம் இல்லாட்டி நம்ம வாழ்க்கை எதா இருந்தாலும் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம அமைதியாக சந்தோஷமாக இருந்தா நம்ம கடைசி வரல நிம்மதியாக இருக்க முடியும். வாழ்க்கை என்பது நிம்மதியா வீட்டுக்கு வீடு வாசல்படி இருக்கதான் செய்யும். அதை மீறி விட்டு நாம் அனைவருக்கும் ப்ராப்ளம் இல்லாது எனக்கு ஒண்டிதான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பதை வித்து விடணும். சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் வேற உண்மை கிடையாது. அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கையில பாதி பலம் சொல்றாங்க. நம்ம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம இன்னொரு கவியில கூட சொல்றாங்க, புலித்தாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகும், வலித்தாங்கும் உள்ளம்தான் நிலையான சுகம் காணும், யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீர் ஓட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு இன்னொரு கவியில கூட சொல்றாங்க. அப்ப அதுக்காக நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கோ அதுதான் முக்கியமே தவிர நம்ம நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டு கொண்டே இருக்கணும்னா அந்த முதல்ல சொன்ன ஏன் மாறி போட்டு அதை நோக்கிதான் போகணுமே தவிர நம்ம நடுவுல வர பல விதமான ப்ராப்ளங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம மனசை போராட்டம் பண்ணி இருக்கக்கூடாது. அடுத்தது முக்கியமான விஷயம் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். பெரியவங்க கிட்ட யாருக்கிட்ட இருந்தாலும் லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ். இதுக்கு ஏஜ் வேறுபாடுகள்லாம் கிடையாது. இவங்ககிட்ட என்னோட சின்னவன், இவன் என்னோட தாழ்ந்தவன், நான் இவங்ககிட்ட என்ன கத்துக்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டிய கிடையாது. லேர்னிங் இஸ் a கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம இறுதி மூச்சு வரையிலும் லேர்னிங் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணாதுரைக்கு கேன்சர் ஆப்ரேஷன் அடுத்த நாள் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி உள்ள உட்காந்து ஒரு புக்கு படிக்கிறார். அடுத்த நாள் நர்ஸ் கேட்கறாங்க, என்னங்க யார் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு. ஆமா, நாளைக்கு எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன், எனக்கு நான் மறுபடியும் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, அதுக்குள்ள இந்த புக்கை படிச்சு முடிக்கணும் அப்படின்ற இந்த ஆர்வம் பாருங்க. அப்போ இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையுமே இது மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் ஒரு முன்னோடியா இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம லேர்ன் பண்ணதான் நம்மளுடைய வாழ்க்கை செம்மை அடைய முடியுமே தவிர லேர்னிங்கை என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. நிறைய விஷயங்கள் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்கிட்ட இருந்தா கத்துக்கலாம். அப்ரஹாம் லிங்கம் ஒரு பிரசிடென்ட் ஆன பிறகு பேசும்போது வேணும்னே அவரை குத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா தொழில் செப்பு தைக்கிறது. ஒருத்தர் எனக்கு செப்பு, அவங்க அப்பா தைச்ச செப்பு எனக்கு கிழிஞ்சிருச்சு, தைச்சு கொடுன்றார். அவரு அப்ரஹாம் லிங்கம் பெரிய போய் அவர் ஒண்ணுமே கோபமே படல. அப்படியே பாருங்க, இவ்வளவு நாள் அந்த செப்பு உங்களுடைய அந்த செப்பல் உங்ககிட்ட இருந்திருக்குன்னா அந்த எவ்வளவு குவாலிட்டியா இருந்திருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் தைச்சு கொடுக்குறேன், என்னால அதையும் பண்ண முடியும், இந்த கண்ட்ரியையும் என்னால இந்த பிரசிடென்டா என்னால நடத்த முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கிண்டல் பண்ணணும்னு நினைச்சா கூட அதை சமர்த்தா எப்படி அதை மாத்துறாங்க பாருங்க. அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போறதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் ரொம்ப இன்னொரு இதுல டால்மியா சொல்ற ரொம்ப அற்புதமான வார்த்தை. பணம் சம்பாதிக்க மனுஷன் பணம் சம்பாதிக்காக என்ன பண்றான்னா ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான். பின்பு இழந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்காக பணத்தை செலவு செய்கிறான். நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் அதை மறந்து எதிர்காலத்திலே கற்பனை காண்கிறான். கடைசியில நிகழ்காலமும் விட்டுட்டு எதிர்காலமும் விட்டு கடைசியில் செத்து மடிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டால்மியா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு கோட்டிங் கொடுத்திருப்பார். ஸோ நம்ம எதுக்காக செய்யறோன்றது இல்லாம நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்ற அந்த நம்மளால் நமக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியா கொடுத்த அற்புதமான டெஃபினேஷன் ஒழுக்கம்ன்றது. நமக்கும் பிறருக்கும் எக்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் துன்பம் தராத செயல், நன்மை தரும் செயலாகவே நாம் செய்து கொண்டால் அதுவே நம்மளுக்கு சிறப்பா இருக்கும்.
அப்போ இந்த நம்ம ஒவ்வொரு செயல், நாம் செய்யற செயல்கள் அனைத்துமே நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், நமக்கு எப்படி இருக்கு, மற்றவர்களுக்கு இதனால் துன்பம் ஏற்படுமா என்று ஒன்றையும் நாம் ஆராய்ந்து செய்யும் போது நாம் செயல்களை மிக சிறப்பாக செய்ய முடியும். அடுத்தது நீங்க ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம நிறைய நேரத்துல நம்மளுக்கு தடைகள் என்ன வருதுன்னா, தடைகள் நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறோம், ஏன் தடைகள் வருதுன்னா தடைகள் வெளியில இருந்து தான் வருது அச்சுறு அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டு தடைகள் வெளியில இருந்து எங்கேயும் வரல, நமக்குள்ளதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் இருக்கும் நிலை நாமே தான் பொறுப்பு. நமக்கு இன்னைக்கு இருக்கிற நிலை யார் பொறுப்புன்னா நம்ம தான் பொறுப்பு. அதே நேரத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாற்றும் ஆற்றல்களும் உன்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்றார். அப்போ நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற யாரும் பொறுப்பு கிடையாது. மீதி பேரை நம்ம முக்கியமான நேரத்துல நம்ம மீதி பேரை தான் பிளேம் பண்ணிட்டே இருக்குமே தவிர, நம்மளுக்கு இருக்கிறத நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த போல நம்ம கேட்கறது தான் சிறப்பா இருக்கும். நம்ம வாழ்க்கையில முக்கியமான இன்னொரு செயல் என்னன்னா, மற்றவங்களை பேச விடுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நாமளே பேசணும்னு நினைக்கிறோம். மீதி பேரையும் பேச அலோவ் பண்ணுங்க. அவங்க சொல்றதையும் கேளுங்க. குடும்பமாகட்டும், நண்பர்களாகட்டும், அலுவலர்களாகட்டும், எங்க இருந்தாலும் மற்றவர்கள் சொல்வதையும் நாம் கேட்டாதான் அவங்ககிட்ட இருந்த கருத்து புரியும். நம்மளுடைய கருத்தே ஒன்று திணிக்க கூடாது. ஈவன் குடும்பத்துல கூட நம்ம ஒரு கருத்தையே வைத்துக்கிட்டு திணிப்பது நல்லது இல்லை. மற்றவர்களோடையும் கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம எது நல்லது எது கெட்டது என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அந்த செயலை சிறப்பா பண்ண முடியும். இன்னைக்கு குடும்பமா ஒன்றிணைந்து நாம் சாப்பிட்றோமான கூட சாப்பிட்றது கூட முடியறது இல்லை. முக்கால்வாசி நேரம் டிவிலே போயிடுது. அந்த சாப்பிட்ற நேரத்துல கூட டிவிலே போயிடுது. டிவியில பாக்குற அந்த மோசமான சீன்கள் தான் இன்னைக்கு மனத்தை பாதிக்கின்றது கூட சொல்றாங்க. இன்னைக்கு அதுல பழி வாங்குறது, கொடுமை, இந்த மாதிரி தான் நிறைய டிவி சீரியல் வருது. அந்த டிவி சீரியல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பதிலாக அதுக்கு மேல தவம் இருக்கலாம், இல்லைன்னா அகத்தாய்வு பண்ணலாம், அல்லது நம்ம கிட்ட மகிழ்ச்சியை கொடுத்த அற்புதமான பயிற்சிகள்லாம் இருக்கும்போது நம்ம அதுல போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே, அதுல தேவையில்லாத நேரத்தை அன்ப்ரொடக்டிவா செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நம்ம அதுக்கு தகுந்த போல நம்ம வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பணிவு. இந்த பணிவுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பண்பு. அனைவரிடம் பணிவா இருக்கலாம். இந்த பணிவு என்பது நம்ம பதவி உயரும் போது பணிவு கொள்ள வேண்டும். அதை பண்ணிதான் நம்ம அனைவரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பதவின்றது ஒரு நேம் தானே தவிர அந்த பதவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த பொறுப்பு தான் ரொம்ப முக்கியமே தவிர, நிறைய பேர் நான் எனக்கு இந்த பதவி, நான் இதா இருக்கேன், நான் பிரசிடண்டா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பெருமைப்படுறதை விட்டுட்டு அந்த பதவிக்கு உள்ள பொறுப்புகள் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாவே நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். அனைவரும் ஒன்றிணைத்தான் செயல்படும். டீம் மேனேஜ்மெண்ட் டீமா இருந்தாதான் நம்ம எதுவுமே வெற்றி பண்ண முடியும். அந்த டீம் இல்ல ஒரு இண்டிவிஜுவலால எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம ஒரு வெற்றி அடையணும்னா ஒரு டீமா தான் இருக்க முடியும். டீம் இஸ் நத்திங் பட் டுகெதர் ஈச் மெம்பர் அச்சீவ் மோர். ஒன்று இணைந்து நம்ம செயற்படும் போது அவரையும் அச்சீவ் பண்ணுவாங்க, அந்த டீமும் சிறப்படையும். அதுதான் டீம்ன்றது என்னுடைய அர்த்தம். ஸோ அதனால நம்ம சேர்ந்து நம்ம செய்யும் போது சேர்ந்து அது சிறப்பாக அமையும். நான் முதல்ல சொன்ன மாதிரி சில விஷயங்களை மறந்து போறது நல்லது. சில விஷயத்துல மறதி தேவைதான். ஏன்னா தேவையில்லாதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது பதிலாக அதை மறந்துறது என்னைக்குமே நல்லதா இருக்கும். நம்ம வாழ்க்கையை எதுக்குமே ஒரு சேலஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சேலஞ்சே இல்லாட்டி வாழ்க்கை கிடையாது. ஸோ பண்ண முடியும்ட்டு என்னைக்குமே நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் கண்டிப்பாக நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அல்லது நல்லதே நம்ம என்னைக்குமே நல்லதே செய்வோம், ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அது இன்றே செய்வோம் அப்படின்றத அதை நம்ம பழகிக்கணும். அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கிடைச்சது கிடைக்காவிட்டு எது கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷப்படணும். இது நம்ம இதெல்லாம் ஏன் பண்றோம், இல்ல அது கிடைக்கல பரவாயில்ல, எனக்கு இது கிடைச்சது, இது கிடைச்சதுக்கு வரல அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டு அப்ப எனக்கு இன்னைக்கு இது கிடைச்சதே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம மனசு சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு பல விதமான கஷ்டங்கள் ஏற்படாது, சஞ்சடங்கள்லாம் ஏற்படாது. அது மாதிரி தேவையில்லாம மற்றவங்களை நம்மள ஏதாவது திட்டாங்களோ அல்லது குறை சொல்லிட்டாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அது மனசுக்குள்ள வரவே விடக்கூடாது, அதை வெளியில அங்கேயே தள்ளிடணும். தேவையில்லாதவங்களும் அதை ஏன் நம்ம பிடிச்சாதானே நம்மளுக்கு ப்ராப்ளம். அவங்க சொல்றதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதான் ப்ராப்ளம். அன்வான்ட் நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லும் போது அதை ஏத்துக்காதீங்க. உங்க மனசுலயே அது உங்களை தாட்டுக்குள்ளே உள்ளே அனுப்பக்கூடாது. அது வெளியிலே நம்ம அனுப்பிச்சிட்டோம்னாவே நம்ம சிறப்பாக இருக்க முடியும். நம்ம செய்யற செயல் எதுவா இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எந்த செயலையும் நம்மளால சிறப்பாக செய்தால் கண்டிப்பாக நம்ம விஷயத்தை சிறப்பா செய்ய முடியும். நம்ம மற்றவங்களுக்கு பத்தி நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு தான் நம்ம மதிப்பணும். நம்ம மனசாட்சி தான் இறைவன். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டா பண்ணியிருக்குமா அப்படின்னு நினைச்சு நம்ம சிறப்பாக செயல்படணும்.
இன்னொரு முக்கியமான இது என்னன்னா மகரிஷியா சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ், அக்செப்ட் த ரியாலிட்டின்னு ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். நீ இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உண்மை நிலையை ஏற்றுக்கொள். நான் எந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறேன், அதை நம்ம ஒத்துக்கணும். நான் ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்திருக்கலாம், பெரிய, ஆனா இன்னைக்கு என் சூழ்நிலை அப்படி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரியும். நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு நிறைய அன்பர்கள் கவலைக்கு உள்ளாவதோ அல்லது உடல் பாதிப்புக்கு மன அலட்சிகள் உள்ளாவது காரணம் என்னன்னா, நான் சர்வீஸ்ல இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எனக்கு இப்படி எல்லாம் பண்ணாங்க, என்னை மதிச்சாங்க, இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு அதெல்லாம் மறந்துடணும். இன்னைக்கு என்ன சூழ்நிலை, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம், நான் எப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல அந்த உண்மை நிலை, வாட் இஸ் த ரியாலிட்டி, அந்த உண்மை நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டாவே நம்மளுக்கு நிறைய கவலைகள் தீர்ந்துடும், அந்த தடைகளை நீங்கணும். இன்னைக்கு அதுதான் பெரிய காரணமா இருக்கு. நான் முதல்ல எப்படி இருந்தேன்னு நினைச்சிட்டு அதே வச்சு கனவு கண்டுகிட்டு இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அனைத்துக்குமே இது நான் சொன்ன அனைத்துக்குமே காரணம் என்னவென்றால் கடைசியில பாத்தீங்கன்னா எண்ணங்கள் தான் அனைத்துக்குமே காரணமா இருக்கு. நம்ம தாட் ஃபோர்ஸ், எண்ணங்களின் வலிமை, இந்த எண்ணங்களே இயற்கையின் சிகரமாகும். இயற்கையோ எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணம் இடமோ ஒரு புள்ளியாம், ஏங்கி அகனம் இடமோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தையும் இயற்கை கருவிகளுடன் இணைக்கும் சக்தின்ற மகரிஷியோட அற்புதமான ஒரு கவி. எண்ணம் தான் அனைத்துக்குமே காரணம். அப்போ இந்த நான் ஒரு சொன்ன ஒரு இதுமே பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் தான் அனைத்துக்குமே காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எண்ணம் தான், எந்த செயல் வருதா இருந்தாலும் எண்ணம் தானே. எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்துள்ள தன்மையதனை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் இதே பெட்டி. எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றும் இல்லை அப்படின்னு எண்ணத்தை பத்தி மகரிஷி ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அப்போ அந்த எண்ணம் எழும்போதே நம்ம அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த எண்ணம் எதனால எழுது அதனால நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை சிறப்பாக நம்ம வடிவமைத்து கொண்டாலே நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இந்த எண்ணத்தின் தான். அனைத்துக்குமே காரணம் அந்த எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நம்ம சிறப்பாக சீரமைத்து கொண்டால் மகரிஷியா கொடுத்திருக்கார். அதனால மகரிஷியா எண்ணம் ஆராய்தல் அப்படின்றத அந்த உங்களுக்கு அகத்தாய்வு பயிற்சியில முதல்ல கொடுக்குற ஒரு பயிற்சியை எண்ணம் ஆராய்தல் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த போலதான் அவங்களுடைய அகத்தாய்வு பயிற்சியை எடுத்துட்டு போயிருப்பாங்க. எதனால எண்ணம் ஏற்படுதுன்றது ரொம்ப அற்புதமா, தேவையின்கால பழக்கத்தின் சூழ்நிலைகள், பிறர் மனம் சூண்டுதல். இந்த பிறர் மனம் சூண்டுதல் தான் நம்ம நிறைய தூண்டுதல் தான் நிறைய நம்ம பாதிக்கப்படுறோம். கருவமைப்பு, தெய்வீக எண்ணம் அப்படின்னு ஒரு 6 காரணங்கள் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. நம்ம அதனால அந்த எண்ணங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து நம்ம சிறப்பாக நம் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டால் என்றாலே நம்மளுக்கு இது மாதிரி தடைகள்லாம் இருக்காது. இந்த தடைகள்லாம் வரத்துக்கு அந்த எண்ணத்தை நாம் சிறப்பாக நம்ம ஆராய்ச்சி செய்யாதனால்தான் மிக நிறைய தடைகள் இருக்கிறது. அடுத்தது நம்மள முக்கியமா ஒண்ணு என்னன்னா நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்க தெரியணும். என்ன இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ரிலாக்ஸேஷன் மகரிஷியா கொடுத்திருக்க ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அந்த ரிலாக்ஸேஷன் நிறைய பேர் பண்றது இல்லை. நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றோம், ஆனா ரிலாக்ஸேஷனை விட்டுறோம். அந்த ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்க பண்ண அன்பர்களுக்கு தெரியும், அந்த 20 நிமிஷம் மகரிஷியா, 21 நிமிஷம் மகரிஷியோட டேப், அந்த டேப் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு மனபாரம் குறையும். அன்னைக்கு ரொம்ப புத்துணர்ச்சியோட நம்ம செயல்பட முடியும். நிறைய பேர் என்ன பண்றோம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு 21 நிமிஷம் ஆச்சு இதை விட்டுலான்னு போயிடுறோம். அப்படி உங்களால காலையில பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, ராத்திரி படுக்கும்போது நீங்க அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நீங்க மனவளக்கலை பயிற்சி பண்ணாவே பல விதமான ப்ராப்ளங்கள்ல இருந்து நம்மளால கண்டிப்பாக வெளியில வர முடியும். எதுவா இருந்தாலும் நம்ம அந்த மகரிஷி ஐயா அனைத்துமே மகரிஷியா கொடுக்காத விஷயங்களே கிடையாது. அவர் அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம அற்புதமா சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. அதை நம்ம ஃபாலோ பண்றதுதான் நம்மளுக்கு கடமையை தவிர அது ஃபாலோ பண்ணாததுனால்தான் இன்னைக்கு நம்ம பல விதமான ப்ராப்ளத்துல நம்ம மாட்டிக்கொண்டுட்டு இருக்கோம். அதனால அது மூலியமா நம்ம மகரிஷியோட எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்கு அந்த உடற்பயிற்சி, காய்கல்பம் ஆகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப பயன் தரக்குள்ள பயிற்சிகள். எனக்கு நான் 30லேருந்து 35 வயசுக்குள்ள எனக்கு டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், ஸ்பாண்டிலைசிஸ் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன், இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தது. இது என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். 40 வயசுல நான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இப்போ 66 வயசு ஆகுது. எந்த விதமான டேப்லெட்ஸ் கிடையாது. நான் எப்படி சர்வீஸ்ல ஆக்டிவா இருந்தேனோ அதே போல் இன்றும் நான் ஆக்டிவா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், மண்டலத்தினுடைய இதுல பொறுப்புல இருந்து. அதனால நம்ம எப்படி இந்த பயிற்சிகள் 100% இதுல நமக்கு கியூர் இருக்கு. அதனால அதை நம்புங்க. அனைத்து முக்கியமான என்னதுன்னா நம்பிக்கை. வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு செயலை செய்ய முன் நம்பிக்கையோடு நம்ம செய்தா அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வேணும்.
அந்த நம்பிக்கை இல்லாததான் இன்னைக்கு காரணமா நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கு. அதாவது நம்மளுக்கு சந்தோஷம் என்பது என்னன்னா, அதை முதல்ல சொல்லிட்டேன் நான். நேர்மறையான எண்ணங்கள் நம்ம விட்டுடணும். முக்கியமான பாயிண்டை மட்டும் நான் திருப்பி ரீகேப் பண்றேன். ஆட்டிடியூட், நேர்மறையான எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம முக்கியமா வரணும். சுவாமி இவர் வந்து நம்ம விவேகானந்தர் ஒன்று சொல்றார், happiness is not about getting all you want, it is about enjoying all you have அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தைகள் விவேகானந்தர் சொல்றார். everything is easy when you are happy, but nothing is easy when you are sorrow. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அனைத்துமே நம்மளுக்கு ஈஸியா தெரியும், துக்கத்துல இருக்கும்போது அனைத்துமே கஷ்டமா தான் தெரியும். அது மாதிரி சுவாமி சின்மயான ஒரு அற்புதமா ஒன்று சொல்றாரு, if we prepare for the unexpected and the unknown, then we can turn any calamity into an opportunity and any failure into success ன்னு சொல்றாரு. நம்ம எதுவுமே அன்எக்ஸ்பெக்டட், நாம எதிர்பார்க்காததேக்கு நம்ம வந்து என்ன ஏற்பட்டாலும் நான் தயாரா இருக்கிறேன், நான் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை நாம் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நாம் அதுல இருந்து வெளியில வர முடியும். நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம அந்த கலாமிட்டியை கூட அதை ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்க முடியும், அதை சக்சஸா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கோவிட் சுச்சுவேஷன்ல நிறைய அன்பர்கள் பலவிதமான ப்ராப்ளத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஆனா அதே கோவிட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான உண்மையான நகர நிகழ்ச்சி என்னன்னா, சில தம்பதியர்களுக்கெல்லாம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தம்பதியருக்கு மேல ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, அவர்களுக்கு குழந்தை பிறக்க பாக்கியமே இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல அந்த தம்பதியர்கள் ஒருவரோடு மனம் ஒத்து ஒருவரும் அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்ததுனால அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் கம்மியா இருக்குன்னு சொன்ன அவங்க அந்த குழந்தைகள் கருத்தரித்து இன்னைக்கு கருத்தரித்து அவங்க ரொம்ப இதுல இருக்க சந்தோஷத்து நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப டாக்டரால நம்ப முடியல எப்படி மாறுச்சு, ஏன்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அதுல கம்மியா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க அந்த சூழ்நிலையை கூட மாற்றக்கூடியது நம்மளுடைய மனம் தான். நம்ம இன்னைக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல கூட மாத்திக்க முடியும். அது மாதிரி ஒரு கண்ட்ரில வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால நிறைய வந்து இந்த சுவாச ப்ராப்ளம் உள்ளவங்க, நுரையீரல் உள்ள ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அதிகமா இருந்திருக்கு முதல்ல. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல வெஹிக்கிள் எதுவுமே நிறைய போல, பொல்யூஷன் அவ்வளவு கிடையாது. அப்படின்னும் போது அந்த பொல்யூஷன் இல்லாதனால நிறைய பேர் வந்து அதுல குணமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய மனம்தான் அனைத்துக்குமே காரணமா இருக்கு. அதனால நம்ம என்னைக்குமே நம்ம சந்தோஷமா இருப்போம், பாசிட்டிவோட ஆட்டிடியூடோட இருப்போம். பாசிட்டிவ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ. பாசிட்டிவ், P is for power, O for orderliness, S for strength, I for intelligence, T for tolerance, I for involvement, V for victory, E for enlightenment. இந்த பாசிட்டிவ் தான் இதான். இந்த எக்ஸ்பென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னாவே எப்பொழுதுமே சிறப்பா இருக்கும். நம்ம அனைவரிடம் அன்போட இருப்போம், கருணையோடு இருப்போம், நம்ம பொறுமையோடு இருப்போம், விடாமுயற்சியோடு இருப்போம். நாம் செய்யற செயல் ஒன்றொன்று நமக்கும் பிறருக்கும் எப்பொழுதுமே நன்மை தரும் செயலாகவே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைய, நம்ம வாழ்க்கையை வாழதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். நம்ம எதுக்குமே எந்த இதுக்கும் நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம், அதுல நம்மளால முடிந்த நன்மைகளை செய்வோம், தொண்டு செய்வோம். அது தொண்டு செய்யும் போதே நம்மளுக்கு பல விதமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் அனைவரும் வாழ்வோம். வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கதான், வாழ்க்கை என்பது வாழ வைத்து பார்க்கதான், வாழ்க்கை என்பது வளமோடு வாழதான், வாழ்க்கை என்பது வறுமையின்றி வாழதான் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவியில சொல்றாங்க. அதனால நம்ம என்னைக்குமே நம்ம சிறப்பா வாழ்வதற்கு நாம் முயற்சி தெளிவோம். அனைவருக்கும் நாம் நன்மை தொண்டு புரிந்து நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி நாம் இன்பம் காண்போம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை இதனுடன் முடிக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.